வந்து இறங்கணும். என்ன சோகமா உட்காந்துருக்க மாதிரி இருக்கல. ஏன் பாட்டு நல்லா இல்லையா? ஏன் கை தட்டினதான் இல்லையா? ஊரு கட்டுப்பாட கை தட்டக்கூடாதுன்னு இதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. ரொம்ப சந்தோஷம். யாரும் நாடகம் நடத்தல இங்க கிளம்புங்கத்தா அப்படின்னு சொன்ன ஆளே கொண்டு தான் 100 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க பாருங்க. ஏன் சொல்லலையே? ஏன் வேண்டாமா? வேண்டாமா? ஏன் சொல்லாத ரசிகர்கள் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்திய அன்புலத்திற்கு என் சார்பிலும் கலை குழுவின் சார்பிலும் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இன்பம். நன்றி நன்றி நன்றி. கை தட்டலாம்ல. எதிரி பாக்குற மாதிரி பாக்குறீங்களே. ஏன் ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்லையே, குரு பார்த்தா கோடி நன்மை. குருகுருன்னு பாக்குறீங்களே. ஏன் மயங்கிட்டீங்களா? இல்லையே, பிரஷரு அந்த சக்கரை மயக்கம் வர்றா. இதுக்கெல்லாம் மயக்கம் வராது. ஓ, பாடலில் மயங்கிட்டீங்களா? இனிமேலாவது கை தட்டுவீங்களா? பாப்பா முயற்சி பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாம் கை தட்டுற மூடு இல்லைன்னு நினைக்கிறேன். குடு 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 குடுன்னு காத்தடிக்குதா? ஜில்லுன்னு அசத்துதை போட்டு ஆள. ஏமா உனக்கு என்னம்மா, நீ நிற்கிற, நீ பாடுற, நீ பேசுற, காலையில நீ சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவ. நாங்க அப்படியாம்மா உனக்கு வந்து கை தட்டுற அளவுக்கு, கையை வலிக்கிற அளவுக்கு கையை தட்டணும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? இல்லையா? என்னங்க நானா பேசுறேன்? என்னங்க என்ன கிறுக்குத்தனமா? என்னங்க அப்படி நானா பேசுறேன்? யாருமே பதில் பேச மாட்டேங்கிறீங்களே. ஏன் கிறுக்குத்தனமா பேசாதீங்களே. அவங்களே பேச மாட்டேங்கிறீங்க. நானே மனசு உடம்பு போய் நிக்கிறேன். பேச மாட்டாங்களாங்க? நான் எதிரியா? அதனால அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஐயோ இந்த பிள்ளை நமக்கு எதிரி, இந்த வாயை திறந்து பேசினால நம்ம பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோட உட்காந்துருக்காங்க. அது இருக்கட்ட முருகா கண்ணா கடமா கதிர்வேல கார்த்திகேயா வெற்றி வீண் முருகனுக்கு அரோகரா, வீண் முருகனுக்கு அரோகரா, அஜய் முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, அரோகரா என்று சொல்லுங்கள். அன்று செய்த பாவங்கள் அன்றைய துறைந்து போகும் என்று திருமுருக கிருபானந்தவாதியர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நாமும் பின்பற்றலாமே. பின்பற்றுவோமா? அதுக்கும் பேச்சு இல்லையா? இந்த நாவை படித்தது ஏன் தெரியுமா? பேசுவோமா பாடுவோமா? நீங்களே சொல்லுங்க. பேசவா பாடவா? ரெண்டுமே இருக்கணும். ரெண்டும் இருக்கணும்னா உங்க முகத்திலே ஒரு உற்சாகம் இல்லையேப்பா. என்னமோ சோகமா வந்து உட்காந்து என்னமோ வந்துட்டா எனக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? நான் பேசும்பொழுது என் கூடவே நானும் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்களும் பதில் சொல்லணும். அப்பதான் எனக்கு பேச்சு வரும். அதுலன்னா நான் என்ன பாட தெரிஞ்சவங்க தனியா பாடி பயிற்சி பண்ணலாம், தவறு கிடையாது. ஆட தெரிஞ்சவங்க தனியா ஆடி பயிற்சி பண்ணலாம், தவறு கிடையாது. ஓவியங்களை வரைய தெரிஞ்சவங்க தனியா வரைஞ்சி பயிற்சி பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனால் பேச தெரிஞ்சவங்க மட்டும் தனியா பேச முடியாது. அப்படி பேசினா என்னன்னு சொல்லுவான்? என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லணும். பைத்தியம் நானா பேசிட்டு போவோம், நானா பேசிட்டு வர கிறுக்கு பைத்தியம் பொருள். என்னை அப்படி ஆக்கிறாருங்க தயவு செய்து. நானும் கேட்கறதுக்கெல்லாம் நீங்களும் பதில் சொல்லுங்க. அப்பதான் நான் உங்க பேச்சுக்கே ஒரு அழகு இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாது. ரசிகன் ரசிக்கணும். அப்பதான் அழகா இருந்தாலும் சரி, பேச்சா இருந்தாலும் சரி, பாட்டா இருந்தாலும் சரி, நடனமாக இருந்தாலும் சரி, ரசிகன் ரசிக்கணும். அப்படி ரசிச்சாத்தான் எங்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கும். இன்னும் நிறைய பேசணுப்பா, இன்னும் நிறைய பாடணுப்பா, இன்னும் நல்லா ஆடணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் தோன்றும். கூட்டம் குறைவா இருக்கேன்னு நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? 4000 பேர் இருந்து இந்த நிகழ்வை கெடுப்பதை காட்டிலும் 40 பேர், எனக்கு 4 பேர் இருந்தாலே போதும். 4 பேர் ரசிச்சாலே போதும். நல்ல ரசிகன் இருந்தா போதும். நான் மணிக்கணக்கில் பேசுவேன், மணிக்கணக்கில் பாடுவேன், சும்மா அல்ல. அதனால எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். இந்த வைகாசி மாதத்துல எதை முன்னிட்டு அம்பாளுக்கு திருவிழா? எதை முன்னிட்டுங்க? வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டா இல்ல அம்பாளுக்கு நாங்க வந்து பொதுவா வைக்கிற திருவிழா அப்படின்னு வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. ஊர் திருவிழா பாம்பலம்மன், பாம்பலம்மனுக்கு திருவிழா 3 வருஷத்துக்கு ஒரு முறைதானா? ஐயோ பகவானே, அம்பாளுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே
இந்த விழா நடைபெறும். அம்பாள் ஆசைப்படலைன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணாலும் அந்த விழாவை எடுத்து நடத்த முடியாது. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நாடகம் நடக்கணுங்கிறது கூட அம்பாளுடைய விருப்பம். அது யார் மூலியமா சொன்னா எப்படி நடக்கும் அப்படிங்கறது அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க, நம்மளாம் ஆசைப்படல. நாங்களாம் வீட்டுக்கு புடிச்சடி கட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம். ஆனா அவங்க விரும்புறாங்க, அம்மா என்னை பத்தி 2 பாட்டு ஆடுமா, 2 பேச்சு பேசிட்டு போமா அப்படின்னு அவங்க விரும்பும் பொழுது, அவன் கொடுப்பதை, ஆண்டவன் கொடுப்பதை யாராலும் தடுத்து விட முடியாது. ஆண்டவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுத்து விட முடியாது. இதுதான் உண்மை, இது சத்தியமான உண்மை. இந்த ஊரை நான் சாப்பாடு சாப்பிடணும்னு எனக்கு இருக்கு, இந்த ஊரு காசை வாங்கணும்னு எனக்கு இருக்கு. அம்மா எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதை யாராலும் தடுக்க முடியுமா? முடியாது. அதைத்தான் சொல்லுகிறார்கள். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை நாம் சொல்லணும். நாவி படித்தது ஏன் தெரியுமா? இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்காக. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய இறைவனுடைய பேராம பிடிக்கும், இறைவனை பிடிக்கும். ஆனா எனக்கு யாரை பிடிக்கும்? எம்பெருமான் முருகப்பெருமானை பிடிக்கும். இந்த முருகப்பெருமானை முன்னிட்டு தான் இந்த வைகாசி மாதத்திலே ஒரு சிறப்பான ஒரு திருநாள் எது அப்படின்னா வைகாசி விசாக திருநாள். அந்த திருநாளை எத்தனை பேர் கொண்டாடுனீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் பராசர முனிவன் ஒரு முனிவர் இருக்கார். இந்த புராணம் பேசணும்னா பேசுவேன், இல்லம்மா நீங்க பாட்டை பாடுங்கன்னு நான் பாடிடுவேன். ஏன்னா அகத்தின் அழகு முகத்துல தெரியும் இல்லையா, அதனால பார்த்துட்டு முகம் பார்த்துட்டு நான் பேசுவேன். அப்படி பராசர முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 6 குழந்தைகள் அவருக்கு. அந்த குழந்தைகள் தடாகத்தில் இறங்கி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. உடனே பராசர முனிவர் சொல்றாரு, அப்பா நீ குடிச்சது போது முதல்ல கரையேறு அப்படிங்கிறாங்க. தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும், ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒரு வீட்டுல இருக்குன்னா பெண் குழந்தையை காட்டிலும் ஆண் குழந்தை கொஞ்சம் சுட்டித்தனம் அதிகமா பண்ணுவாங்க. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இயல்பான குணமே அதுதான், சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. அதுலயும் ஒரு 20 வயசு வந்த பிறகு அறவே சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு 10 வயசு 12 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன், தண்ணிக்குள்ள இறங்கி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா சொல்ற, எப்பா அந்த குளத்துக்குள்ள மீன் இருக்கும், தவளை இருக்கும், நண்டு இருக்கும், நத்தை இருக்கும், பாம்பு இருக்கும். இந்த ஜீவராசிகள்லாம் நம்ம துன்பம் கொடுக்க கூடாது, வாங்க வெளியில வாங்க, நீங்க குடிச்சது போதும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற. ஆனா அந்த குழந்தைய வரவே மாட்டேங்கிறாங்க. உடனே இவருக்கு கோவம், மீனெல்லாம் செத்து மிதக்குது. உடனே கோவம் வந்துச்சு. உடனே சாபத்தை கொடுத்தார், 6 பேரும் 6 மீன்களாக போகட்டும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். சாபம் கொடுத்தோடனே 6 பேரும் 6 மீன்களாக போயாச்சு. உடனே கேட்கிறாங்க, அப்பா நாங்க தெரியாம தப்பு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு சாபம்னு ஒண்ணு கொடுத்தா சாப விமோச்சனம்னு ஒண்ணு கொடுக்கணும்ல, எங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப சொல்லுகிறார், எம்பெருமான் முருகப்பெருமான் பிறந்து தாயின் மடியிலே அமர்ந்து கைலாயத்திலே பால் அருந்தும் பொழுது அவருடைய வாயிலிருந்து ஒரு சொட்டு பால் கீழே விழும். அந்த பாலானது இந்த தடாகத்திலே விழும். அப்பொழுது 6 பேருக்கும் 6 சுய உருவம் கிடைக்கும். அப்பொழுது திருச்செந்தூர் சென்று எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுங்கள், தவமிருங்கள் என்று சாப விமோச்சனம் கொடுத்தார். அதனாலே எம்பெருமான் முருகப்பெருமான் தோற்றுவிக்க வேண்டும். அவருக்காகவே காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த 6 பேரும். பால் குடிச்சாதானே பால் கீழே விழும், அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜுதம், அதோமுகம் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய 6 முகங்களில் இருந்து சிவனுக்கு ஏதுமா 5 தலைதாம்மா, 6வது தலை எங்கம்மா இருக்கு அப்படின்னு நீங்களா நினைக்கலாம். யாருக்கும் தெரியாமல் உச்சந்தலையிலே இருக்கும் அதோமுகம் என்று சொல்லக்கூடிய முகம். அப்படிப்பட்ட 6 முகங்களில் இருந்து 6 நெற்றிகளிலிருந்து அக்கினி தீ பிழம்பாக வெளிவருகிறார். அந்த அக்கினி பிழம்பை அக்கினி தேவனை அழைத்து அவரிடம் கொடுத்து இமயமலை சாரலிலே சரவண பொய்கையிலே 1008 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்களை விட வேண்டும் என்று கூறுகிறார். அக்கினி தேவன் வாங்கும் பொழுது 2 கையாலும் வாங்கி எடுத்து செல்லும் பொழுது மாறி மாறி எடுத்து சென்று தாமரை மலரிலே விடுகிறார். அங்கே விட்ட உடனே 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக மாறியது. அந்த 6 குழந்தைகளை வளர்ப்பதற்காக அப்புரகந்தி, மகேந்தி, உத்தரகந்தி, அம்மா, துலா, நிதிர்த்தியானி என்று சொல்லக்கூடிய 6 பெண்களை படைத்து 6 குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். குழந்தைகள் வளர்ந்து வரும் நன்னாளிலே உமாதேவி 6 குழந்தைகளை ஒன்றாக அழைத்து ஆலிங்கனம் செய்தார். ஆலிங்கனம் என்றால் கட்டிப்பிடிப்பது, கட்டிக்கொள்வது, எதுகபிடிப்பது, 6 தழுவது என்றெல்லாம் பொருள் உண்டு. அப்படி கட்டிப்பிடித்த காரணத்தினாலே அவருக்கு கந்தன் என்ற பெயர் நாமம் உண்டு. அவருக்கு 108 நாமங்கள் உண்டு. யாருக்கு? எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு. அதுல ஒரு சிறப்பான பேர் எது அப்படின்னா கந்தன் என்ற பெயர் நாமம். ஏன் தெரியுமா? கந்தன் என்ற பெயர் நாமத்திற்கு அவ்வளவு சக்தி. 6 குழந்தைகளையும் ஒரு குழந்தையாக மாறிய பிறகு அந்த பேருக்கு கந்தன் பேர். இதுக்கே ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா கந்த புராணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி,
கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு எல்லாமே கந்தன் கந்தன் அப்படின்னே வரும். முன்னோர்கள் அப்படித்தான் பேர் சூட்டினார்கள். அப்படிப்பட்ட கந்தனை அவர் கையிலாயத்தை பார்வதி மணி மீது அமர்ந்து பால் அருந்துகிறார். 6 குழந்தை ஒரு குழந்தை மாதிரியாச்சா? அம்மா மடியில் உட்காந்துருக்காங்களா? ஒரு கிண்ணத்திலே ஞானப்பால் அருந்துகிறாரா? அப்போ ஒரு சொட்டு வாய்ப்பு விழுகிறது. எல்லா தாய்மார்களும் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது நெடியேறிடக்கூடாதுன்னு கவனமா இருப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தாங்கிக்க முடியாது, சின்ன குழந்தை இல்லையா? அதனால தாய்மார்கள் கீழே விழுந்துற பால் சிந்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த 6 பேரும் 6 மீன்கள் என்ன நினைச்சுச்சா, ஒரு சொட்டு பால் எப்ப விழுமோ தெரியலேன்னு காத்துக்கிட்டு இருந்துச்சா. அந்த சமயத்துல வேண்டுமென்றே ஒரு சொட்டு பாலை கீழே சித்த வைத்தாராம் எம்பெருமான் முருகப்பெருமான். அந்த பால் தடாகத்திலே விழ 6 பேர் 6 முனிவர்களாக மாற திருச்செந்தூரிலே சென்று தவம் செய்ய சென்றார்கள். அங்கே பாருங்க, இந்த வைகாசி விசாக திருநாளிலே தான் அந்த நிகழ்வு நடந்தது. 6 பேருக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது அந்த வைகாசி விசாக திருநாளில். எம்பெருமான் முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்டது அந்த வைகாசி விசாக திருநாளிலே. விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் விசாக வைகாசி விசாக நட்சத்திரம் விழா, திருவிழா என்று சொல்லக்கூடியது. அந்த விழாவிலே திருச்செந்தூர்ல இந்த நிகழ்வு சிறப்பாக நடக்கும். யாரெல்லாம் போனீங்க, யாரெல்லாம் கண்டுகளித்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட முருகனையும் கந்தனையும் சண்முகனையும் சதாச்சாரனையும் உங்களின் சார்பாக நானும் வணங்கிக் கொள்ளுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, மகிழ் வாகனனுக்கு அரோகரா, சேவல் குடியோனுக்கு அரோகரா.